உறவுகளுக்கு வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள் கோயம்புத்தூர்ல நடக்குதுங்களா? அதுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற உறவுகள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உறவுகள் தங்களால முடிந்தது அவங்க சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரவும் பகலுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களே நிறைய பதிவுலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அக்கா கை குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் அங்க வால் போஸ்ட் ஒட்டிட்டு இருப்பாங்க, செவுத்துல சுவர் விளம்பரம் எழுதிட்டு இருப்பாங்க எழுத்தாளர்கள். அதெல்லாம் கூடயே நின்று பாக்குறாங்கன்னா அவசியம் இல்லை. காசு கொடுத்தா போஸ்ட் ஓட்டம் ஒட்ட போறோம், பேனர் கட்டுறவங்க கட்ட போறோம், சுவர் விளம்பரம் எழுத்தாளர்கள் எழுதுறாங்கன்னா பணம் கொடுத்துட்டு அவங்க எழுத போறாங்க. ஏன் நேரடியா களத்துல அந்த உறவுகளே போய் நிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம இனத்து மேல எவ்வளவு அக்கறையா எப்படி சொல்றது, டே இது கட்சி இல்ல என் குடும்பம் அப்படின்ற அளவுக்கு நானும் இதை பண்றேன், நாங்களும் பண்றோம் அப்படின்னு ஒரு இன உணர்வை தான் நம்ம பார்க்கணும். அதுல இது மத்த கட்சிக்காரன் பார்த்தானா அது சாதாரணமா இருக்கும். ஆனா நம்ம கட்சியில பாக்குறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்த கட்சி பாக்குறோம்ல, அப்படியே உட்காந்துட்டு பேனர் கட்டுறீங்களா, சரிப்பா அதை இங்க இழுத்து கட்டு, டே இங்க இழுத்து கட்டு, டே இந்த பேனர் இந்த இடத்துல ஒட்டிடு, என் போட்டோ அந்த இடத்துல பெருசு பண்ணுமாங்க. அப்படி இல்லை நம்ம உறவுகள். என்னதான் காசே கொடுத்து வேலையாட்களை வச்சு செஞ்சாலும் களத்துல அந்த உறவு அங்க இருப்பாரு. அப்படிதான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது. அந்த போட்டோ உங்களை எடுக்க சொல்றதுக்கு எந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்லுங்க, அந்த ஆர்டர் காட்டுங்க, அந்த போட்டோ எடுத்துடலாம். இந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சட்டத்தை பிரகாரம் இந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லுங்க, நாங்க எடுத்துறோம். இப்ப இவங்க தான் எழுதிருக்காங்க, அவங்க எல்லாம் விதிமுறை மீறி பண்ணுவாங்க. நாங்க ஒரு பிளக்ஸ் ரோட் ஓரமா வைக்கணும்னா ஏன் அனுமதி மறுக்கிறீங்க நீங்க? பேனர் கட்டுறப்ப கோபி நினைக்கிறேன், கோபி சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன், அங்க பேனர் கட்டி இருக்கிறப்ப பேனரை இறக்க சொல்லி காவல்துறை ஒரே சத்தம் எடுத்துதான் அவனுட்டாங்க. அந்த உறவு வந்து அங்க இருக்கிற உறவு வந்து பொறுப்பாளர் ஏன் நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓரமா தான் வச்சிருக்கேன். இல்ல அந்த பேனர்ல வந்து தலைவர் போட்டோ இருக்குது, பிரபாகரன் போட்டோ இருக்குதுன்னா அட பைத்தியக்காரனுங்களா, அது எங்களோட தேசிய தலைவர், எங்க கட்சியோட அங்கீகாரமே அவருதான், அவருதான் நாங்க தான் அவரு. அந்த போட்டோ எடுத்துட்டு என்ன பண்றது? அதை வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு. இல்ல அது இருக்கக்கூடாது, அது இருந்தா நீங்க பேனர் கழட்டிட்டு போயிருன்னு சொல்லி அது ஒரு வாக்குவாதமாகி இவரும் நான் பேனர் வைக்க கூடாது, அதில் வந்து என்னோட பேனர்ல வந்து தலைவர் போட்டோ இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லிச்சு, யாரு சொன்னாங்க, வேணா நீங்க கொண்டாந்து அப்படி இருக்கக்கூடாது சட்டம் தான், பேப்பரை காட்டுங்க நான் பார்த்துட்டு எடுத்துறேன்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, தாம் தூம் கத்தி அவரை தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு 4-5 தொகுதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து உறவுகள் போய் அங்க பேச்சுவார்த்தை பண்ணி அவர் வெளியில கூட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு காணொலியும் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, சுவர் விளம்பரத்துல போய் மே 18 இனப்படுகொலையினால் அண்ணன் சீமான் எழுச்சியூர் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஏங்க அது எல்லாத்தையும் அழிச்சு வச்சுக்கிறாரு பைத்தியக்காரனுங்க, அது எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கிறானுங்களா? சரி, அது ஒரு பக்கம். சுவர் ஒட்டி இருக்காங்க, ஏதோ 1-2 ஒட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன அது குடையுதுன்னு தெரியல. பொதுமக்கள் இந்த வழியா வரப்ப கண்ணுக்கு தெரியட்டுமே அப்படின்னு ஒரு செவுத்துல வால் போஸ்ட் ஓட்டுறாங்க. அது இவங்களுக்கு என்ன குத்துது குறையுதுன்னு தெரியல. அதுக்கு மேல வந்து SM கோல்டு நிறுவனம் அவங்க அப்படித்தான் வந்து கரெக்டா நம்ம சோரட்டி சைஸுக்கு, நம்மளோட சோரட்டி சைஸுக்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. நாங்க கூர்ந்து இல்லைங்க மேடம், பரவாயில்லைங்க, நாங்க கூர்ந்து கவனிக்கிறோம். எல்லாருமே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனை என்னதான் ஒரு கிள்ளிக்கரையோட கேவலமா நினைக்கலாங்களா? எந்த மாநிலத்திலேயாவது இந்த கொடுமை பார்க்க முடியுங்களா? அப்புறம் அதுக்கு போன் பண்ணி ஒரு பெங்களூர் நினைக்கிறேன், பெங்களூர் இருந்து அவரு போன் பண்ணி ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கு இது நியாயமா இருக்குதா? ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்வு நடத்துனா எவ்வளவு அக்கப்போர் இருக்குது உங்ககிட்ட, எப்படிங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அந்த நோட்டீஸ் ஒட்டுறவங்க அப்படி ஒட்டிட்டு போயிட்டாங்க, உங்க சோறு ஒட்டி மேல தெரியாம ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அதை ரிமூவ் பண்ணணும், சரி பண்ணிடுறாங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நல்ல பதில் தான் சொன்னாங்க. சரிங்க இப்ப மறைச்சிட்டீங்களே அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, ஏன்டா இளவெடுத்தவனுங்களா, உங்க கட்சி தலைவருக்கலாம், அதாவது திராவிட கட்சி தலைவருக்கலாம் 100 நாள் இல்லைன்னா 200 நாள் அட கருமாந்திரி 365 நாள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறானுங்க, பிறந்த நாள் கொண்டாடுறானுங்க. அந்த வெயில்ல இத்து போய் கிழிஞ்சு நேரம் உழுவுறவர்களும் கழட்டுறது இல்ல. என்ன கொடுமை, அக்கப்போர் எடுக்க முடியல. அது இன்னைக்கு காலையில ஒரு பதிவு பார்த்தீங்க, அதனாலதான் இப்ப நான் வீடியோ போடுறேன். நிகழ்வு முடிஞ்சிருச்சு 5ஆம் தேதியே, இந்த மாசம் 5ஆம் தேதியே இந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சான், திமுக நிகழ்வு. இவங்க இந்த சுவரொட்டி ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த சுவரொட்டி இருக்கு, அதுக்கு மேல ஒட்டுறதுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு திமுக நபர், அந்த தற்குறி வயசானவர் தான், அவருக்கு வந்து அவருக்கு என்ன மரியாதை, வயசானவர் தான், இருந்தாலும் உனக்கு நாளைக்கு நிகழ்வு இந்த ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறீங்கன்னா சரி ஒரு விளம்பரம் இருந்துட்டு போய் தெரியும், ஆளுங்கட்சி நம்ம சொல்லலாம்.
அந்த தற்குறி 15ஆம் தேதியே அந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சாங்க. ஆனா அது மேல ஒட்டக்கூடாதும். நம்ம உறவும் எவ்வளவு தூரம் சொல்றாரு, ஏங்க நான் ஒட்டுறேங்க, வேற எங்கேயும் இடம் இருக்குது, கீழே இருக்குது ஒட்டுப்பா, எங்க கீழே இப்படி அங்க பார்க்க முடியும்? இப்படி பார்வைக்கு நேரம் தான் கரெக்டா இருக்கும், நான் ஒட்டிக்கிறேன், இல்ல எங்களோட போஸ்ட் இருக்குது, நீங்க எப்படி ஏன் போஸ்ட் மேல நீ ஒட்டுவ அப்படின்னு சொல்லி ஒரு வயசான மனுஷன் கொஞ்சமாவது அறிவு வேணா முடிஞ்ச நிகழ்வுக்கு எதுக்கு அது? இவரும் கேக்குறாரு, ஏங்க முடிஞ்சு போச்சுங்க, இதுனா நான் ஒட்டுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் முடியாது, நீ ஒட்டி புடிவா, நீ மீறி ஃபங்க்ஷனு முடிஞ்சா முடிஞ்சிருப்பது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சத்தம் போடுறாரு. நம்ம உறவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. கடைசியில முடிஞ்சு போனது தானே, அந்த போஸ்ட்மேன் ஒட்டினா நீங்க ஒட்டுங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு அவரு, ஓ நீ ஒட்டிடுவியா, என்ன மீறி ஒட்டிடுவியா, நீ ஒட்டுறா, நைட் நான் வந்து பெயிண்ட் வாங்கி ஊத்தல அது மேல அப்படின்னு தற்குறித்தனமா பேசிட்டு போறாங்க. அதை பார்த்துதாங்க இப்ப காணொலியை போடுறேன். எத்தனை நாள் தினைக்கும் நம்ம வந்து மொபைல்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பதிவு போடுறாங்க, என் போனாங்க கிழிச்சு விட்டாங்க, என்னோட செவரொட்டியை நான் கிழிச்சு எடுத்துட்டு, ஒரு செவுத்துல ஃபுல்லாவே கிழிச்சு எடுத்துருக்காங்க. ஏங்க நம்ம ஒரு பக்கம் ஒட்டிட்டு போனா இது தனியா அவனுக்கு காசு கொடுத்த இந்த திராவிட கிழிக்கிறதுன்னு சம்பளம் கொடுப்பானுங்களாட்டுங்க. அவனுக்கு என்னங்க ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி தலைக்கு ஒரு 300 கொடுத்தா போதுங்க. போதையிலேயே தடுமாறிட்டே போய் இப்படி செவுத்துல கை வச்சு யாரு போஸ்ட்லாம் தெரியாது கிழிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இப்படி ஒரு கூட்டம் தெரியுதுங்க. என்ன பண்ற, இருக்கிறதுலயே பாதி பேரு நம்ம தமிழர்களே தாங்க போதைக்கு அடிமையாகி பெருமைக்கு எருமைக்கிற கணக்கா அந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்றானுங்க பைத்தியக்காரனுங்க. இதை பார்த்துட்டுதான் உடனே இந்த காணொலி போடணும். இத்தனை நாள் நடந்ததுன்னா சரி விடுங்க, பேனர் கட்டினா காவல்துறை வந்து நம்மளை டார்ச்சர் பண்றதுதான். எத்தனை நாள், 3 நாளா, கரெக்டா 3 நாள் நீங்க இறக்கிடணும். மே 18 நிகழ்வுனா நம்ம வந்து 16 தான் டைம் கொடுப்பாங்க, நம்ம 17, 18, 19 சாயந்தரம் இறக்கிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வருஷம் எனக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேட்டூர் தொகுதியில நாங்க போய் வைப்போம், கரெக்டா 19 போன் பண்ணிடுவாங்க, தம்பி அதை இறக்கி இருப்பாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா திமுக பேனர் இருக்கும், அது பல மாசம் இருக்கும், ஆனா அதை வந்து கேட்க மாட்டாங்க. என்ன சொல்றது கொடுமை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் வருஷம் 365 நாள் ஏதாவது ஒரு கூட்டம் இதோ ஒரு கருமாந்திரம் போட்டு ரோட்ல மக்களுக்கு இடையூறா கொடியை கட்டுறது, தோரணம் கட்டுறது, பேனர் வைக்கிறது, சுவரொட்டி ஒட்டுறது, புடிச்சு எல்லாம் பாலம், இந்த பாறை, ரோடு, செவுரு, எவன் வீடு என்ன கருமாந்திரம் எழுதி வைக்கிறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. கேட்டா வாய்க்கிலேயே பேசுவானுங்க, நாம் தமிழர் கட்சா அதெல்லாம் இருக்கிற நக்கலா கேட்பானுங்க, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறம் என்ன இசுக்கு, எங்க துண்டறிக்கைய கிழிச்சு போடுறது, எங்க சுவர் விளம்பரத்தை போய் அழிக்கிறது, எங்க பேனரை இறக்குறது, எதுக்கு பண்றீங்க? இப்ப தெரியுதுங்களா யாரு உண்மையாலுமே பயந்துக்கிறானுங்கன்னா திராவிட கட்சி தான். எங்களுக்கு எதுவுமே இல்லம்மாங்க, இது கட்சியே இல்லம்மானுங்க. ஆனா திராவிட மொத்த கேமரா நமக்கு வந்து போக்கஸ்ல இருக்கும். இதை நினைச்சா ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. ஆட பைத்தியக்காரனுங்களா, நாங்க பாட்டுக்கு செவனேன்னு போறோம், நம்மளை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அப்படிதான் ஒரு செவுத்துல சுவரொட்டி ஒட்டி இருக்கிறாங்க, சும்மா 1, 2, 3 அப்படி ஒரு 4, 5 ஒட்டியிருப்பாங்க. எவனோ ஒருத்தங்க போய் அதை கிழிச்சு விட்டு வெள்ளையாக்கி விட்டான். நம்மளால என்ன பண்ணாங்க, செவுரா மொத்த செவரு ஒட்டுறா அப்படின்னு சொல்லி மொத்த செவரையும் ஒட்டி விட்டாங்க. சோ இது இப்படித்தான் நடக்குது போல. இவனுங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு, இவங்களுக்கும் கேடு வேலை நெருங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுல நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தாரு, அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. யூடியூப் போட்டோஸ் வந்து பதிவு போட்டிருப்பான் போல, பெரியார் புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு. அதுக்கு அவரு போட்டிருக்கிறாரு, நான் ஏன்டா 6 புக் வாங்கி படிக்க. இத பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவனுங்க எப்படி இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிறானுன்னு தெரியல. இவனுங்க பாப்பானுங்களா பார்க்க மாட்டாங்களா பதிவை, கொடுமை காலம். சோ அப்பா, இன்னொரு பதிவு பாத்தீங்கன்னா அருண்குமாரோட வக்கீல், எங்களை மீறி மே 18 நிகழ்வு நடந்துருமா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்மால் ஒருத்தர் போட்டுக்கிறாரு, உங்களுக்கு சனி பகவான் உச்சத்துல இருக்கிறான், 2026 உங்களை முடிக்காம விடமாட்டான் போலன்னு சொல்லி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பாக்குறானுங்கன்னே தெரியல. நம்மள சீன்றதா நினைச்சு அவனுங்களே அசிங்கப்பட்டுக்கிறானுங்க. அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? பாக்குறவனுக்கு அறிவு இருக்காது. இப்ப எல்லாம் பதிவு போட ஆரம்பிச்சுட்டா, இப்ப நம்ம தலைவர் பத்தி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேணாங்க, நம்ம கட்சியில இருக்கிற யாரோ ஒருத்தர் அவரை பத்தி தப்பா போட்டாவே நம்ம வரிஞ்சு கட்டிட்டு போகணும். இவனுங்க போட்டு இவங்க தலைவர் எல்லாத்தையும் கிளியிலே கிழிச்சாலும்
இவனும் அடங்க மாட்டேங்கிறாருங்க. ஓகே, மறக்காம மே 18 கோயம்புத்தூருக்கு எல்லாரும் வாங்க. இத்துடன் காணொலியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நாம் தமிழர்.